MySQL மாஸ்டர் ஸ்லேவ் கான்ஃபிகரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு ரெண்டு சர்வர் தேவை. ரெண்டு சர்வர்லேயும் MySQL வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் ரன்னிங்கில் இருக்கணும். நமக்கு வந்து போர்ட் 3306 போர்ட் வந்து ஓப்பன் ஆகிருக்கணும். இது வந்து மாஸ்டரோட ஐபி, இது ஸ்லேவோட ஐபி. ஓகேவா? இப்போ நம்ம மாஸ்டர் ஸ்லேவ் எது அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்காக ப்ராம்ப்டில் மாஸ்டர் சர்வரில் கொடுக்குறோம். ஸ்லேவ் சர்வரில் ப்ராம்ப்டில் வந்து ஸ்லேவ்னு வர்ற மாதிரி செட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸ்லேவ்னு செட் பண்ணி வச்சுடுறேன். இப்போ மாஸ்டரில் என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு சர்வர்லேயுமே MySQL இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு பார்க்கணும், ரன்னிங்கில் இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? மாஸ்டரில் வந்து போர்ட் வந்து 3306 வந்து லிசன் பண்ணுதான்னு பார்க்கணும். அப்புறம் இந்த my.synfல வந்து சர்வர் ஐடி 1ன்னு கொடுக்கணும், பின்லாக் எனேபிள் பண்ணணும். அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லேவுக்காக ஒரு யூசர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ரெப்ளிகேஷன் ஸ்லேவ் அப்படிங்கிற கிராண்டு கொடுக்குறோம். அப்புறம் மாஸ்டரோட ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு அதில் ஃபைலும் பொசிஷனையும் எடுத்து நம்ம வந்து ஸ்லேவ் சர்வரில் சேஞ்ச் மாஸ்டர் டு மாஸ்டர் ஹோஸ்ட் அப்படிங்கிற கமெண்ட்டை வந்து ரன் பண்ணுறோம். இதை வந்து நம்ம ஹேண்ட்ஸ் ஆனில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மாஸ்டருக்கு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சர்வர் தான், சேம் சர்வர். நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருந்தேன். மாஸ்டருக்கும் ஸ்லேவுக்கும் வந்து நேம் மாற்றிட்டேன். ஓகேவா? மாஸ்டரில் மாஸ்டர்னு இருக்குது, ஸ்லேவில் ஸ்லேவ்னு இருக்குது. அப்புறம் ஸ்லேவுக்கு வந்து நான் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் கொடுத்துருக்கேன், டெக்ஸ்ட்டுக்கு வந்து பிங்க் கலர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? மாஸ்டருக்கு வந்து டிஃபால்ட் தான். இப்போ மாஸ்டரோட ஐபி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, பப்ளிக் ஐபி பார்க்கணும் அப்படின்னா இந்த கமாண்டை போட்டிங்க அப்படின்னா ஐபி வந்துடும். பார்த்தீங்களா? .177. இங்கேயும் நான் அதே தான் கொடுத்துருக்கேன், நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 27 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, MySQL வந்து ரன்னிங்கில் இருக்கா அப்படின்னு கொடுக்குறேன், பார்க்குறேன். பிஎஸ் அப்படின்னாலே ரன்னிங்கில் இருக்கா இல்லைங்கிறது தான். சரி, ப்ராசஸ் கமெண்ட் தான் பிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இது வந்து MySQL ரன்னிங்கில் இருக்குது. ஓகேவா? அப்புறம் அதோட ஐடி பார்க்கலாம். ஐடி தேவையில்லை, ஜஸ்ட் நீங்கள் தேவைன்னா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸ்லேவில் பார்த்தீங்கன்னா ஸ்லேவ்லேயும் வரும் ஐடி. ஐபி வந்துடுச்சு. ஓகே, இதில் வந்து லிசன் பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேவா? போர்ட் ஓப்பன் லிசன் பண்ணுது. ஓகேவா? இது ஸ்லேவு, இது மாஸ்டர். ரெண்டுலேயுமே 3306 போர்ட்டை வந்து லிசன் பண்ணுது. ஐபி நம்ம பார்த்துட்டோம், மாஸ்டரோட ஐபி சேஞ்ச் பண்ணிடுச்சு. இதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம போர்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். 3306ங்கிற போர்ட் வந்து மாஸ்டரில். ஓகேவா? இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிடுறேன். மாஸ்டரில் போயிட்டு AWS அக்கௌண்ட்டில் மாஸ்டருக்கு எந்த சர்வரோ அந்த சர்வரை கிளிக் பண்ணி செக்யூரிட்டி குரூப்ஸில் போயிட்டு எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸில் போயிட்டு ஆட் ரூல்ஸ். ஓகேவா? ஆட் ரூலில் வந்து இதில் வந்து MySQL அரோரான்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக போர்ட் வந்து வந்துடும். நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக எந்த ஐபி கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம், இல்லைனா எங்கே இருந்தாலும் கனெக்ட் பண்ணுற மாதிரி 00 கொடுத்துக்கலாம். சேவ் ரூல் கொடுத்தீங்கன்னா அது அப்ளை ஆகிரும். இப்போ வந்து போர்ட் வந்து எனேபிள் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் இந்த கமெண்ட் நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணிட்டோம், ஸோ அது தேவையில்லை. இப்போ வந்து my.synfை வந்து எடிட் பண்ணுறோம். ஓகேவா? மாஸ்டரில் வந்து VI இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, சர்வர் ஐடி 1ன்னு கொடுக்குறேன். அப்புறம் லாக்பின் வந்து எனேபிள் பண்ணுறேன். ஓகேவா? லாக்பின் எனேபிள் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் இந்த சர்வர் ஐடி 1ன்னு கொடுக்கணும் மாஸ்டரில். அதாவது 2 டிஃப்ரெண்ட் நம்பர் கொடுக்கணும், அவ்வளோதான். சர்வர் ஐடி வந்து 2க்கும் வேறு இருக்கணும். இதுதான் கான்செப்ட்டு. என்ன நம்பர்னாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். லாக்பின் எனேபிள் பண்ணுறேன். இதுலேயுமே நீங்கள் வந்து என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம், அந்த நேமில் வந்து ஃபைல் ஜென்ரேட் ஆகும், அவ்வளோதான். இப்போ வந்து நான் சேவ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து ரீஸ்டார்ட் பண்ணிடலாம்.
அப்புறம் நான் லாகின் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து நான் பாஸ்வேர்டு வந்து கமெண்ட் லைன்லேயே கொடுக்குறேன். இது வந்து யாருமே அப்படி கொடுக்கக்கூடாது. இது வந்து நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ லாகினும் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஒரு யூசர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். என்ன யூசர்னால் ரெப்ளிகாங்கிற யூசர் க்ரியேட் பண்ணுறேன். எந்த ஐபி வச்சுன்னா இது வந்து ஸ்லேவோட ஐபி, பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்லேவோட ஐபி தான் இது. அதை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். ப்ளக்கின் வந்து MySQL நேட்டிவ் பாஸ்வேர்டு ப்ளக்கின் எடுத்துருக்கேன். ஓகேவா? கிராண்ட் வந்து கொடுத்துருக்கேன். கிராண்டில் வந்து ஸ்லேவ் ரெப்ளிகேஷன் ஆன் கிராண்டு கொடுத்துருக்கேன். இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன், யூசர் க்ரியேட் பண்ணிடுறேன். இது மாஸ்டரில் தான் இருக்கிறேன், க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து ஸ்லேவுக்கு கிராண்டு கொடுக்குறேன், அந்த ஐபிக்காக கிராண்டு கொடுத்தாச்சு. ப்ளஸ் ப்ரிவிலேஜஸ் கொடுத்துட்றேன். ஓகே, கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது வந்து மாஸ்டர் ஸ்டேட்டஸ் பார்க்கணும். ஓகேவா? இதோட மாஸ்டர் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து ஃபைலும் பொசிஷனும் வந்துருக்கும். இப்போ அது வந்து ஒன்றாவது ஃபைலில் ஃபஸ்ட் டைம் இது இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபைல் ஒன்று இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணுற சர்வராக இருந்துச்சுன்னா ஃபைல் வந்து வேறு காமிக்கும், பொசிஷன் வேறு காமிக்கும். ஓகேவா? இதில் வந்து ஃபைல் ஒன்று தான் காமிக்குது, பொசிஷன் மட்டும்தான் காமிக்குது. ஸோ பொசிஷனை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இதுதான் மாஸ்டரில் நீங்கள் பண்ண வேண்டியது. இனிமேல் வந்து நீங்கள் ஸ்லேவுக்கு போகிறீங்க. ஓகேவா? ஸ்லேவில் வந்து ஸ்லேவ் சர்வர் இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்சிட்டேன் ஷோ டேட்டாபேஸ். இதில் வந்து புதுசாக வந்து மாஸ்டருங்கிற டேட்டாபேஸ் மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். இதுலேயுமே நம்ம வந்து my.cnf எடிட் பண்ணுறோம். எடிட் பண்ணிவிட்டு சர்வர் ஐடி நீங்கள் 2 தான் இல்லை, எதுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் வந்து ஃபைலை சேவ் பண்ணுறேன். அப்புறம் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். மறுபடியும் MySQLக்குள்ளே லாகின் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. MySQLக்குள்ளே லாகின் பண்ணிட்டேன். இப்போ இதோட ஸ்லேவோட ஐபி இது வந்து மாஸ்டரோட ஐபி, பார்த்தீங்கன்னா தெரியும். மாஸ்டரோட ஐபி மென்ஷன் பண்ணியிருக்கேன் 177. சேஞ்ச் மாஸ்டர் டு மாஸ்டர் ஹோஸ்ட், மாஸ்டரோட ஐபி, அப்புறம் மாஸ்டரில் நம்ம க்ரியேட் பண்ண யூசர், அதோட பாஸ்வேர்டு, அப்புறம் அந்த லாக் ஃபைல் நம்ம எடுத்தோம்னா இந்த லாக் ஃபைலு, பொசிஷன் இதெல்லாம் கொடுத்து ரன் பண்ணுறோம். ஓகே, ரன் ஆகிடுச்சு. இப்போ ஸ்லேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டும் தான் மெயினாக பார்க்கணும். நீங்கள் வந்து ஐஓ ரன்னிங்கில் இருக்கா, எஸ்கியூஎல்லாம் ரன்னிங்கில் இருக்கா அப்படிங்கிறது பார்க்கலாம். மேக்ஸிமம் இது வந்து கனெக்டிங் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து போர்ட் ஓப்பன் பண்ணல அப்படிங்கிறது தான் மேக்ஸிமம் ரீசனாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு ஸ்லேவ் வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. நமக்கு எஸ்ன்னு வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து மாஸ்டருக்கு போகிறோம். மறுபடியும் மாஸ்டரில் வந்து நம்ம லாகின்ல தான் இருக்கோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷோ டேட்டாபேஸஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த ஷோ டேட்டாபேஸஸ் வந்து ஸ்லேவ்லேயே நான் கொடுக்குறேன் அப்படின்னா எந்த டேட்டாபேஸுமே இருக்காது. ஏன்னா நான் எதுவுமே க்ரியேட் பண்ணல. இதில் வந்து டிஃபால்ட்டாக 4 டேட்டாபேஸ் தான் இருக்குது. ஆனால் மாஸ்டரில் வந்து ஒரு டேட்டாபேஸ் இருக்குது. இப்போ எதுவுமே ரெப்ளிகேட் ஆகலை. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அது எதுவுமே ரெப்ளிகேட் ஆகாது. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் ரெப்ளிகேட் ஆகும். ஓகேவா? அதுவும் இந்த மாஸ்டருங்கிற டேட்டாபேஸ் இங்கே வரணும் அப்படின்னா நீங்கள் புதுசாகவே டேபிள் க்ரியேட் பண்ணாலும் இங்கே வராது. இந்த மாஸ்டர் டேட்டாபேஸை நீங்கள் பேக்கப் எடுத்து இங்கே ரீஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா தான் இதில் வந்து ரெப்ளிகேட் ஆகும். ஆனால் நீங்கள் இதில் வந்து புதுசாக ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து இங்கே ரெப்ளிகேட் ஆகிரும். இப்போ இது வந்து மாஸ்டரில் தான் இருக்கிறேன். ஸோ நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஒரு டேட்டாபேஸ் என்ன இருக்குன்னா ரெப்ளிகேஷன் இருக்குது. இதே இதை நான் இப்போ இந்த ஷோ டேட்டாபேஸஸ் போட்டேன்னா இந்த ரெப்ளிகேஷனுங்கிற இது வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து ரெப்ளிகேஷன்
ஆகிட்டு தான் இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா? ஸ்லேவ்லையும் போட்டு செக் பண்ணிட்டேன். ஓகேவா? இதில் வந்து நீங்கள் என்ன தான் டேபிள் கிரியேட் மாஸ்டரில் என்ன கிரியேட் பண்ணாலும் வரும். ஓகேவா? அதுக்குமே நான் வந்து ஏதாவது செக் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது வந்து கிரியேட் டேபிள் மாஸ்டரில் இது பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷனுங்கிற டேட்டாபேஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெப்ளிகேஷனுங்கிற டேட்டாபேஸை செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஷோ டேபிள்ஸ் போட்டுச்சுன்னா டேட்டா டேபிளுங்கிறது வந்துருச்சு. ஓகேவா? இதே இது மாஸ்டர்லேயுமே இருக்கும், ஆனால் அந்த டேபிள் வந்து இங்கே வராது. இது வந்து மாஸ்டர் டேட்டாபேஸில் உள்ள டேபிள், ஆனால் இங்கே வந்து எதுவுமே மாஸ்டருங்கிற டேட்டாபேஸே இருக்காது. ஓகேவா? இதை வந்து பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணுற கான்செப்ட் வந்து நான் பிறகு சொல்லித்தரேன். ஓகேவா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நான் இந்த வீடியோவில் வேணால் உங்களுக்காக பேக்கப் எடுத்தும் காமிச்சிடுறேன். ஓகேவா? இதை வந்து நான் பேக்கப் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டருங்கிற டேட்டாபேஸில் வந்து நான் பேக்கப் எடுக்கிறேன். இதுக்கு வந்து கமெண்ட் பார்த்தீங்கன்னா MySQL dump பேக்கப் எடுக்கிறேன். எங்கே என்ன ஃபைல் எடுக்கிறேன்னா master.sql அப்படின்னு ஒரு ஃபைலில் பேக்கப் எடுக்கிறேன். இப்போ பேக்கப் எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கா. master.sql ஃபைல் இருக்குது. இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை வந்து நான் காப்பி பண்ணி டெம்ப் ஃபோல்டருக்கு மாற்றணும். ஓகே, நான் cd/temp போனேன்னா இந்த ஃபைலை வந்து நான் பார்க்கலாம். ஓகேவா? மாஸ்டர் எம்னு இருக்கா, மாஸ்டர் எஸ்கியூஎல்னு இருக்குது. இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, நீங்கள் இந்த இடத்துல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலை வந்து நான் டவுன்லோட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. டவுன்லோட் ஆகிடுது. அப்புறம் வந்து சர்வரை கிளிக் பண்ணி சேவை கிளிக் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் மட்டும் தான் இருக்குது, ஃபைல் எதுவும் இல்லை. இந்த ஃபோல்டர்லையும் /temp-க்குள்ளே தான் நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியும், ஏன்னா பெர்மிஷன் இருக்காது. ஸோ இதுக்குள்ளே போகிறோம். ஓகே, இப்போ டவுன்லோட் பண்ணதை வந்து நம்ம இந்த ஸ்லேவில் வந்து அப்லோட் பண்ணலாம். இதில் வந்து அப்லோட் ஆகிரும். ஓகேவா? நம்ம வந்து ஸ்லேவுக்குள்ள டெம்ப் ஃபோல்டருக்கு போய் பார்க்கலாம். ஓகே, மாஸ்டருங்கிறது எஸ்கியூஎல் வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து MySQL root யூசர் பாஸ்வேர்ட் அப்புறம் டேட்டாபேஸ் நேமு. நம்ம வந்து மாஸ்டர் தான். ஓகேவா? நம்ம அதில் வந்து டேட்டாபேஸை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அதுக்காக உள்ள லாகின் பண்ணிக்கிறேன்.
நான் டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியே வந்துட்டு மாஸ்டருங்கிற டேட்டாபேஸை வந்து நான் மென்ஷன் பண்ணி எதில் ரீஸ்டோர் பண்ணுறேனோ அதை கொடுத்துட்டு அந்த ஃபைலையும் கொடுக்குறேன். இப்போ வந்து ரீஸ்டோர் ஆகிரும். ஓகேவா, பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னே. ஓகே, இப்போ ரீஸ்டோர் ஆகிடுச்சு. நான் மறுபடியும் லாகின் பண்ணி பார்த்தேன்னா தெரியும். ஷோ டேபிள்ஸ் போட்டாச்சுன்னா தெரியும். ஓகேவா, டேட்டா டேபிள் வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இந்த மாஸ்டரில் என்ன இன்சர்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து இங்கே இதில் வந்து ரெப்ளிகேட் ஆகிரும். ஓகேவா, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் இதை லாகின் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஓகேவா, மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா 6 டேபிள் இருக்குது, 6 டேட்டா இருக்குது. ஸ்லேவில் பார்த்தீங்கன்னா அதே 6 டேட்டா தான் இருக்குது. இப்போ நான் இதை வந்து கூட ஒரு 4 ரெக்கார்டு வந்து இன்சர்ட் பண்ணுறேன். எங்கே இன்சர்ட் பண்ணுறேன்னா மாஸ்டரில் இன்சர்ட் பண்ணுறேன். டூப்ளிகேட் என்ட்ரி. மொபைல் நம்பர் வந்து நான் டூப்ளிகேட் என்ட்ரி பண்ண முடியாது. ஓகேவா, அதை சொல்லுது. நான் வந்து இதில் வந்து மாஸ்டரில் வந்து 6 ரெக்கார்டு இருக்குது. நான் வந்து கூட ஒரு ரெக்கார்ட் மட்டும் இன்சர்ட் பண்ணுறேன். மொபைல் நம்பர் நான் பண்ணிட்டு உங்களுக்கு வருதா இல்லையான்னு பார்க்கணும்ல, அதுக்காக இதை வந்து 0 ஆகுறேன். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டரில் வந்து 12 ரெக்கார்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி காமிக்குது. ஓகேவா, அதாவது டோட்டலாக 8 ரெக்கார்டு. இதோட ஐடி தான் மாறி இருக்குது. ஓகேவா, 8 ரெக்கார்டு இருக்குது. இப்போ ஸ்லேவில் போய் பார்த்தீங்கன்னாலும் இதே 8 ரெக்கார்டு வரும். நீங்கள் மொபைல் நம்பர் கொடுத்தீங்களா, 00ன்னு கொடுத்தீங்க, அது வந்து ஒரு 0 மட்டும் தான் எடுத்துருக்கு. ஓகேவா, இதுதான் மாஸ்டர் ஸ்லேவ் ரெப்ளிகேஷன். ஆல்ரெடி இருக்கிறத வந்து நீங்கள் பேக்கப் எடுத்து இங்கே இம்போர்ட் பண்ணிடணும். புதுசாக நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரெப்ளிகேட் ஆகிடும். இதுதான் கான்செப்ட். தேங்க்யூ.